My dear students, this is Class 10 Maths, Chapter 6, Trigonometry, Example 6.17. If cos square theta by sin theta equal to P and sin square theta by cos theta equal to Q, then prove that P square into Q square within bracket P square plus Q square plus 3 equal to 1. Okay. So, இதை தான் நம்ம prove பண்ணணும். First of all, இங்க P and Q கான value எடுத்துக்கலாம். அதாவது, we have cos square theta by sin theta equal to P. இதை வந்து equation 1 எடுத்துக்கலாம். அதே போல sin square theta by cos theta equal to Q. இதை வந்து equation 2 எடுத்துக்கலாம். இது கொடுத்திருக்காங்க சம்ல இல்லையா? இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? P square into Q square within bracket P square plus Q square plus 3 equal to 1 இல்லையா? ஸோ இங்கே வந்து இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இந்த 1 தான் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா P square Q square within bracket P square plus Q square plus 3. Okay. So that is equal to P square பதிலாக நம்ம இந்த entire thingக்கு ஸ்கொயர் பண்ணணும். அதாவது cos square theta by sin theta to the whole square. Okay. அடுத்து Q square வேணும். இதுதான் Q இல்லையா? ஸோ நம்ம இதுக்கு ஸ்கொயர் பண்ணணும். sin square theta by cos theta to the whole square. இப்போ bracketக்குள்ள P square plus Q square plus 3 வந்திருக்கு இல்லையா? Again cos square theta by sin theta to the whole square plus Q squareக்கு பதிலாக sin square theta by cos theta to the whole square ஒரு 3 ஒன்று இருக்குது plus 3. ஓகே, இங்கே கொடுத்துருக்கிறதுலாம் நம்ம இங்கே எழுதிட்டோம். ஓகே, இப்போ இந்த ஸ்கொயர் உள்ளே நம்ம அப்ளை பண்ணிடலாம். cos square theta ஏற்கனவே இருக்குது, அதுக்கு நம்ம பவர் 2 கொடுத்தோம்னா இது cos பவர் 4 தீட்டான்னு வந்துடும். இங்கே டினாமினேட்டருக்கு அந்த பவர் கொடுத்தோம்னா sin square theta அப்படின்னு வந்துடும். இன்டூ இங்கே இந்த பவர் உள்ளே அப்ளை பண்ணும்போது sin பவர் 4 தீட்டா கீழே பார்த்தீங்கன்னா cos square theta அப்படின்னு வந்துடும். ஓகே, ப்ராக்கெட்டுக்குள்ளே அதே போல் இந்த பவர் நம்ம உள்ளே அப்ளை பண்ணும்போது cos பவர் 4 theta by sin square theta plus sin பவர் 4 theta by cos square theta plus 3 அப்படின்னு வந்துடும். ஓகே, இப்போ 3 கடியில் ஒரு 1 போடலாம். இப்போ இந்த sin square thetaக்கு இதை கட் பண்ணிவிட்டு இதை பவரில் 2 குறைச்சிடலாம். அப்போ sin square theta வந்துடும். அதே போல் இந்த cos square thetaக்கு இதை கட் பண்ணிவிட்டு இங்கே cos square thetaன்னு எழுதிடுவோம். அப்போது cos square theta sin square theta மாத்திரம்தான் வெளியே மீந்திருக்கு. இப்போது sin square theta cos square theta and 1 இது மூணுக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தால் sin square theta into cos square theta தான் வரும். ஓகே, அப்போ மேலே இங்கே sin square theta மாத்திரம்தான் இருக்குது. அப்போ இதை வந்து cos power 4 thetaவால் மல்டிப்ளை பண்ண வேண்டியதாக வரும். அப்போ cos power 4 theta into cos square theta cos power 6 thetaன்னு வந்துடும். அதாவது பவரை நம்ம ஆட் பண்ணணும். பாருங்கள், a power m into a power n equal to a power m plus n. ஸோ இந்த ரூல் யூஸ் பண்ணி நம்ம பவர் 6ன்னு போட்டுடுவோம். 4 plus 2 6 cos power 6 theta ப்ளஸ் அதே போல் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது sin பவர் 6 theta அப்படின்னு வந்துடும். ப்ளஸ் இப்போ இங்கே 1 மாத்திரம் தான் இருக்குது. அப்போ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் நம்ம sin square theta cos square thetaவால் மல்டிப்ளை பண்ண வேண்டியதாக வரும் இல்லையா? ஸோ இங்கே 3 sin square theta cos square thetaன்னு வரும். ஓகே, ஸோ இங்கே 3 sin square theta cos square theta அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பில் sin square thetaக்கு sin square theta கட் பண்ணிடலாம். அதே போல் cos square thetaக்கு cos square theta கட் பண்ணிடலாம். இப்போ மீந்து இருக்கிற இந்த cos பவர் 6 thetaவை நான் கொஞ்சம் மாற்றி எழுதிக்கிறேன். அதாவது cos square theta raised to the power 3ன்னு எழுதிக்கிறேன். அதே போல் இந்த sin பவர் 6 thetaவையும் sin square theta அதுக்கு பவர் 3ன்னு எழுதிக்கிறேன். அதாவது a power m to the whole power n equal to a power mn. பவர் ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 6 தான் வரும். 2 3s are 6. அதே போல் இங்கே 2 3s are 6. ஓகே, இப்போ இது ஒரு 3 sin square theta cos square theta இருக்குது. ஸோ இந்த 3 sin square theta cos square theta நான் அப்படியே எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது இதுக்கு ஒரு அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது a cube plus b cube equal to a plus b to the whole cube minus 3ab into a plus b. ஸோ இந்த ஐடென்டிட்டி வந்து இங்கே நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போது இதுதான் a, இது வந்து b இல்லையா?
ஸோ a plus b to the whole cubeக்கு பதிலாக நம்ம எப்படி எழுதணும்னா cos square theta plus sin square theta to the whole cube minus 3abக்கு பதிலாக 3 into cos square theta sin square theta அதாவது 3ab ப்ராக்கெட்டுக்குள்ளே a plus b வரணும் இல்லையா. ஸோ a plus bக்கு பதிலாக நான் இங்கே sin square theta plus cos square theta அப்படின்னு எழுதிக்கிறேன். அடுத்து இந்த டேர்மையும் நம்ம பக்கம் எழுதணும் இல்லையா. ஸோ 3 sin square theta cos square theta அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே, இந்த sin square theta plus cos square theta equal to 1 இல்லையா. ஸோ இந்த ஐடென்டிட்டி நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். sin square theta plus cos square theta equal to 1. இந்த ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டி இங்கே யூஸ் பண்ணி இங்கே 1ன்னு போட்டுக்கிறேன். பவர் 3 இருக்கு இல்லையா, அதையும் நான் போட்டுக்கிறேன். அதே போல் இங்கே 3 cos square theta sin square thetaன்னு வந்திருக்கு. இங்கே ஒரு 1 இருக்குது இல்லையா. அகைன் sin square theta plus cos square theta equal to 1 இல்லையா. ஸோ இங்கே ஒரு 1 போட்டுக்கலாம். அதே போல் இந்த டேர்ம் எடுத்து இது பக்கம் எழுதிக்கலாம். 3 sin square theta cos square theta. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒன்று மைனஸில் இருக்குது, இது ஒன்று ப்ளஸில் இருக்குது. இதை நம்ம கட் பண்ணிடலாம். அப்போ மீந்து நிற்கிறது 1 கியூப் வந்து 1 தான் இல்லையா. ஸோ இதுதான் ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு 1 மாத்திரம் தான் இருக்குது. ஸோ நாம் அதை கொண்டு வந்துட்டோம். ஓகே, ஹென்ஸ் ப்ரூவ்ட். தேங்க்யூ.